Hi everyone. So 12th standard computer science கான important top most 25 marks இது நீங்கள் படிச்சிங்கனாலே 5 மார்க் எப்படி கேட்டால் எழுதிடலாம். இதில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கனாலே 5 மார்க் எழுதிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. நிறைய நாள் லீவ் இருந்தது. நிறைய பேர் படிச்சிங்க, நிறைய பேர் படிக்கல. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்த்து படிச்சிருப்பீங்க. சார் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. கம்மி பண்ணாலும் சரி, அதிகம் பண்ணாலும் சரி, இந்த கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் படித்தாலே உங்களுக்கு 5 மார்க் எழுத முடியும். 2 மார்க் மார்க்கும் தனியாக நான் போட்டுறேன். ஓகே, கம்பல்சரிக்கும் போட்டுறேன், பயப்படாதீங்க. பேராமீட்டர் வித் டைப், வித்தவுட் டைப், இன்டர்ஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ பியூர் வேண்டாமா? 3 மார்க்கில் படிச்சுக்கோ, போன வருஷம் வந்துருச்சு. அதனால் சாப்டர் 2ல் ஃபெசிலேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், லிஸ்ட் அண்ட் பேர். சாப்டர் 3ல் எல்இஜிபி மாடல்ஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடல். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகாதில்ல, ஈஸி. கேடு சவால்கிறதும் 5 பாயிண்ட். லீனியர் சர்ச். இப்போ லீனியர் சர்ச்னா எப்படி எழுதுவேன்? ஜஸ்ட் அந்த லீனியர் சர்ச்னா என்ன, அந்த சூடோ கோடு, அந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் போட்டு ஒரு எக்ஸாம்பிள். பைனரி சர்ச்சும் அதே மாதிரி தான், பபுள் சார்ட்டும் அதே மாதிரி தான். சாப்டர் 5 இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன். எது எழுதினாலும் சரி, டெஃபினிஷன் எழுதி, சின்டாக்ஸ் எழுதி, ப்ரோக்ராம் எழுதுங்க. அப்போ தான் இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் மார்க் கிடைக்கும். டோக்கன்ஸ் ஹெட்டிங் போட்டு நீங்கள் அது என்னன்னு சொன்னால் போதும், எல்லா டோக்கன்ஸும். சாப்டர் 7 ஃபார் லூப்பு, எல்இஃப். அதே தான். ஃபார் லூப்னா என்ன, அது சின்டாக்ஸு, அதோட ப்ரோக்ராம், அவ்வளோதான். சாப்டர் 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா டைப்புக்கும் ஃபங்க்ஷன் எழுதி எக்ஸாம்பிள் எழுதினா போதும். நீங்கள் ப்ரோக்ராமெல்லாம் எழுதினா சின்டாக்ஸ் இருந்தால் சின்டாக்ஸ் எழுதுங்க, இல்லைனா வேண்டாம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், அது என்ன, லோக்கலு, குளோபலு. நீங்கள் எல்இஜிபி எழுதலாம், பட் ஆனால் இதுக்கு செட் ஆகாது, பார்த்துக்குங்க. பில்டின் ஃபங்க்ஷன், அந்த 4 கமாண்டு, என்ன கமாண்டுன்னு எழுதினா போதும், என்ன யூஸ்ன்னு எழுதினா போதும். சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. சாப்டர் 9 நெஸ்டட் டியூப்பிள்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள், அதுவும் அதே மாதிரி தான். செட் ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் டயக்ராம் போட்டு பக்காவா, அப்படின்னா என்ன, அந்த செட்டுனா என்ன, இன்டர்செக்ஷனா இல்லை யூனியனா அப்படிங்கிற அந்த பேசிக்கிட்டு, அது என்ன அப்படிங்கிறத பேசிக்கிட்டு, ஒரு லைன் பேசிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரோக்ராம், 2 ப்ரோக்ராம் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் போதும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், அதே தான். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, முடிஞ்சாலுது. சின்டாக்ஸு, ப்ரோக்ராம். கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டர் தனித்தனி. சாப்டர் 11 ரிலேஷன்ஷிப் மேப்பிங், டயக்ராம் போட்டு கதை எழுத வேண்டியதான். டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் 5 பாயிண்ட்டு. ரிலேஷன் அல்ஜிப்ராவும் அதே மாதிரி தான், சரிங்களா. சாப்டர் 12 இதில் ப்ரோக்ராமே இருக்காது. 11ல் 12th வந்து எஸ்கியூஎல் காம்பனன்ஸ் தியரி தான். ஸோ காம்பனன்ஸ் டயக்ராமில் சும்மா அப்படியே போட்டு புக்கில் இருக்கும், அப்படியே அந்த 3 பாயிண்ட் எழுதனா போகும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட், குரூப் பை கிளாஸ், ஆர்டர் பை கிளாஸ். நீங்கள் இது ஈஸி தான். இதுவும் எக்ஸல், சிஎஸ்பி ஃபைல் 2 டிஃப்ரென்ஸ், ஏதோ டிஃப்ரென்ஸ் வரதான் போகுது, சரிங்களா. டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டு ரீட் எ ஃபைல், 3rd கொஸ்டின். 2nd கொஸ்டின் போன வருஷம் வந்துருச்சு, அதான் வேண்டாம். பைத்தானுக்கும் C++க்கும் 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஈஸி தியரி. பைத்தான் கமாண்ட் இது ஈஸி. கெப்டாப் வராது, போன வருஷம் வந்துருச்சு. சாப்டர் 15 எஸ்கியூஎல் ஸ்டெப்ஸு ஈஸி. வாட் இஸ் ஹேவிங் கிளாஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதுவுமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 16 பைப்ளாட்ஸ் டைப்ஸு, டயக்ராம் போடுற, அது அப்படின்னு அந்த பைப்ளாட் என்ன யூஸ்ன்னு ஒரு 2 லைன் எழுதுகிற, அப்புறம் சின்ன ப்ரோக்ராம், அதே ப்ரோக்ராம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். சின்ன வேரியபிள் மாற்றினா போதும். வேல்யூஸ், பட்டன்ஸ் ஈஸி, 5 பட்டன்ஸ் பற்றி எழுது. ஒய் லேபிள், எக்ஸ் லேபிள், லெஜெண்ட்டு, ஷோ, அந்த இதெல்லாம் என்ன, எக்ஸ் லேபிள்னா எக்ஸ் ஆக்சஸ், ஒய் லேபிள்னா பிளாட் ஒய் ஆக்சஸ், அவ்வளோதானே. அந்த 5 பாயிண்ட் 5 மார்க். அது புக்கின் கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம், பார்கிராஃப் 5 பாயிண்ட். கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின் படித்து தான் ஆகணும், படிக்காமல் போயிடாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் எழுத முடியும். 2 மார்க் சொல்லுங்கள் சார், கம்மி பண்ணி சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறேன். அண்ட் கம்பல்சரியும் சொல்கிறேன், பொறுத்து இருந்து பாருங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ, அதாவது உங்களோட 12th முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட்டு வேணும். எனக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோ எல்லாமே வரப்போகுது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.